தேனேன்னு ஒரு பாட்டு இருக்கு, மானே தேனே அப்படின்னு ஒரு 2 லைன் பாடுவார். பார்த்துருக்கீங்களா? இப்போ வச்சா விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஆனால் இன்னும் பிரிட்டிஷ்காரன் அந்த மாதிரி பிரிட்டிஷ் பேரெல்லாம் எடுத்து பாருங்க நீங்கள். கென்வுட்னு இருக்கும், அது ஏதோ ஒரு மரம் ஒரு பிராண்ட் இருக்கு. கென்வுட்ன்ற பிராண்டு. உட்டுன்னா என்ன மரம் தானே, உட்டுனே பேர் இருக்கு, உட்ஸுன்னு. இந்த இங்கே ஒருத்தர் இருந்தார் உட்டு துறைன்னு சொல்லி, இங்கன்னா இந்த டாப் ஸ்லிப் மலையில் அவர் அந்த மரத்தை பூரா வச்சது, வெட்டினது அவர் தான். அவர் பேர் உட்ஸ். நான் வச்ச மரம் நானே வெட்டி கொண்டு போயிடுறேன். வெட்டிட்டார் அவர். வெட்டி முடிச்சுட்டு 100 வருஷம் 200 வருஷம் மரத்தெல்லாம் வெட்டிட்டார். சந்தன மரம் இதெல்லாம் வெட்டிட்டு இப்போ நம்மளால அந்த வெட்டி அதை தின்னுட்டு போயிடுவான். அவர் திருப்பி 1 லட்சம் 2 லட்சம் மரத்தை வச்சு இன்னைக்கு அது வளர்ந்தாரு. 50-75 வருஷம் கழிச்சு வளர்ந்த மரங்கள். அதனால தான் வெட்டிட்டு திருப்பி வச்சுட்டு போயிட்டார். அவர் பேர் உட்ஸ் தான். அவர் பேரை உட்ஸ் துறை தான். ஸோ இந்த மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. சாதாரணமாக பேரை வச்சுருப்பாங்க. இயல்பாகவே அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு பேரை வந்து பையனுக்கு வச்சு விட்ருவாங்க. பழைய சோறு. ஆமாம். வீட்டுன்னு இருக்காங்க. ரசம், வீட்டு, கோதுமை. ஆமாம், கோதுமைன்னு ஒரு பையனுக்கு பேர் வைப்பீங்களா? துணிஞ்சு நீங்கள் இல்லை அரிசின்னு வைங்க பார்ப்போம். ஆனால் அவன் வைப்பான் செம்மணி. அதை வந்து அது செம்மணின்றது எதோ எக்ஸ்ட்ரா பண்ணிக்காது. இப்போ நீங்கள் வந்து அதை பெருமையாக நினைப்பீங்க. வெள்ளைக்காரன் பேர் வீட் வந்திருக்காரு, மிஸ்டர் வீட், மீட் மிஸ்டர் வீட் அப்படின்னு நான் கேட்க கொடுப்பீங்க. ஆனால் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் என்ன, கோதுமை வந்திருக்காரு, அதுதான் கோதுமை. ஆமாம், அப்படிதான் கூப்பிடாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அவங்க வந்து அதை சிம்பிளாக எடுத்துக்கிறான். ஆனால் நம்ம ஆள் கௌரவமாக நினைக்கிறான். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ நீங்கள் பிரிட்டிஷ்காரன் பேரை பூரா டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். பழைய ஆள் ஒன்று வந்து கடவுள் பேர் அது வைப்பாங்க, கிறிஸ்டின் அந்த இந்த இதில் வைப்பாங்க. இல்லைன்னா சிம்பிளாக வைப்பாங்க. ஸ்டாண்டு, மைக்குன்னு பேர் இருக்குது தெரியுமா? ஆமாம், அது இந்த மைக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய மைக்கா? இந்த மைக்கு நீங்கள் என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் பார்ப்போம். MIC. சரி, MIKனா MIK மைக். ஆமாம், அர்த்தம் ஒன்று தானே? ஒன்று தானா? ஓகே ஓகே. அங்கே கண்டுபிடிச்ச மைக்கா இருக்கு. ஆமாம். இப்போ நீங்கள் விளங்காதவன் இங்கிலீஷில் எழுதுறீங்க, விளங்காதவன் தானே, எல்லாம் ஒன்று தானே? அந்த மாதிரி தான். ஸோ அப்படி தான் இந்த மால் கல்ச்சர். மாலுக்கு நம்ம வந்துடலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப தூரம் லண்டன் வரைக்கும் அவங்களை கூப்பிட்டு போயிட்டு நம்ம அதனால் மாலில் வந்து இப்படி வச்சுருக்கேன். அந்த மாதிரி பேர் வச்சுருந்தா ஹிப்ஹாப் தமிழாம் அப்படின்னு ஒருத்தன் வந்து ஏதோ வாயில் நுழையாத ஒரு பேரை வச்சு தமிழன்னு கூட சேர்த்துக்கிட்டு ஒரு கச்சேரி நடத்தி. இப்போ நம்ம ஆட்கள் பூராமே இப்போ காசு இருக்குது. நான் எதுக்கு சொன்னேன்னா 90s 2000 சொன்னேன் ஓப்பன் பாலிசின்னா, காசு புழங்க ஆரம்பித்தோடனே சனி ஞாயிறானா வெறி பிடிச்சி அலையிறாங்க நம்ம ஆட்கள். ஆம்பளை பொம்பளை குடும்பத்தில் இருக்கவன் பொண்டாட்டி புருஷனை விடுறதில்ல. வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா சாயந்தரம் நம்ம என்ன வீட்டிலே இருக்கதா, ஆனால் அடிமையா வாரம் பூரா வீட்டில் அடைஞ்சிருக்கேன். ஆமாம். அப்போ எங்கே போவாங்க? படமும் இல்லை, ஜனநாயகம் எத்தனை தடவை பார்ப்பாங்க? வெறுத்துக்கு ஒரு டைம் கூட பார்க்க முடியாது. அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பீச்சுக்கு எத்தனை தடவை போவாங்க, ஈஸியாருக்கு எத்தனை நாளைக்கு போவாங்க. அப்போ இவர் பாடுறாரு அப்படிங்கும்போது அந்த பாட்டை கேட்கறது இல்லை, இதை காரணமாக வச்சு அந்த மாலில் போய் ஆட்டை போடுறது. அட்டை போடுறது இங்கே புருஷனை கொண்டு போய் தாளிச்சு விட்டு கொண்டு கோர்த்து விட்டுறது. எல்லாத்தையும் போன மாதம் பார்த்தோமே ஒரு டாப்ஸு, இன்னைக்கு போய் கச்சேரி கேட்குற மாதிரி கூப்பிட்டு போய் அங்கே போய் இது நல்லா இருக்குது இது வாங்கி கொடு அப்படின்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போ இதுக்காக தான் அவங்க இவனை கூப்பிடுறது. ஹிப்ஹாப் தமிழனை வச்சு தான் அவங்க வருவாங்க. கிட்டத்தட்ட திருப்பதி மாதிரி போய் கொடுத்துட்டு வர்றது. ஆமாம், திருப்பதியில் மொட்டை அடிக்கிறதுன்றது வேற, அதுக்கு போகிறது. ஓகே. ஆனால் அங்கே பார்த்தா வரும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெருமாள் படம் கோல்டில் இருக்குன்னு ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. அதை இதே வாங்கிட்டு வருவாங்க. எதோ அது திருப்பதின்ற பேரில் போயிட்டு லட்டு வருவாங்க. எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அதுதான் போட்டிருக்காங்க. இப்போ அதில் மண்ணை போட்டுச்சு போலீஸ். அதில் வந்து போலீஸ் முதல்ல பெர்மிஷனே கொடுக்கக்கூடாது. ஆனால் பெர்மிஷன் கொடுக்கலன்னா அந்த அதிகாரி இருக்கணும்ல, அவர் வேலையில் இருக்கணும், அதுவும் பார்க்கணும். கூட்டம் ஜாஸ்தியாக வந்தால் நிறையா பேர் செத்து போயிட்டான்னா அதையும் பார்க்கணும். அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக பவுடர் அடித்து முடிச்சிருக்காங்க. இல்லை அது குறைவான ஏற்கனவே நெரிசலாக இருக்கும். இந்த 4 நெரிசலாக இருக்க ஏற்கனவே சனி ஞாயிறு பார்க்கிங்கு இடம் பிரச்சனை. இதில் ஒரு 1000 கார் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 1000 கார் எங்கே போய் நிறுத்துவீங்க? ஏற்கனவே வேலைச்சேரி ஃபுல்லாகி போச்சு. சாதாரண அந்த வேலைச்சேரி இந்த மால் வந்ததுலேருந்து அந்த ரோடு டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஒரு பாலனாலும் போட்டு தொலைக்கணும் அந்த ரோட்டில். மேலே பாலம் போட்டு போகிறவங்க மேலே பாட்டுக்கு போயிருங்க, கீழே அந்த மாலுக்கு போகிறவங்க சனி எங்கேயோ தொலையட்டும்னு விட்டுருக்கலாம். அந்த ரோட்டில் கூட பார்க்கிங் அடியில் பாலத்துக்கு நிறுத்திட்டு எதாவது போயிடுவாங்க. அதையும் செய்யாமல் வேண்டாம் மாமூலையும் வாங்கிட்டு இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது. அதனால் அதை பாதியில் விட்டுட்டாங்க. அதனால் ஒரு தமிழ் பாரம்பரியத்தில் பிறந்த ஒரு இசையமைப்பாளர். ஹிப்ஹாப் தமிழா
நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. ஹிப் ஹாப்னா பாதியா? ஹாப் அது என்னன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். நம்பர் ஒன்று வாங்கி தரேன், அதை நான் கேட்டிங்கன்னா சொல்லிடுவார். ஸோ அந்த மாதிரி எதையோ ஒரு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆந்திராவை சேர்ந்த நம்பர் தான் அந்த நம்பர். சரியா? அப்படி போட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த கலாச்சாரம் தான் இப்போ கொடிகட்டி பறந்துட்டு இருக்கு. சரி, சட்டமன்றத்தில் வந்து தமிழ் கண்டினியூ பண்ணுறீங்களா? அப்படியே அப்படி பண்ணலாம். ஒன்று முடிஞ்சிருச்சு. ஒன்று முடிஞ்சு இப்போ கண்டினியூ பண்ணுறீங்க. ரைட்டு. இதை பாதியிலேருந்து போனீங்கன்னா குழம்பிடுமே, அதுதான் பார்த்தேன். சரி, ஓகே. தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து பல காலங்களில் இதுக்கு சட்டம் இயற்றிருக்கிறாங்க. முன்னாள் முதல்வர்கள் கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள்லாம் சட்டம் இயற்றிருக்கிறாங்க. அதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன மாதிரியான விஷயத்தை செய்கிறதுக்கு புதிய முதல்வர் விஜய் அவர்கள் முயற்சி செய்கிறார்? அதாவது நீங்கள் வந்து தீபாவளிக்கு ஒரு சட்டை எடுத்துட்டீங்க. நல்ல சட்டை, குவாலிட்டியாக பிராண்டடாக எடுத்துருக்கீங்க. அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு போட்டீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு வீட்டில் இருக்கலாம், புது சட்டை நல்லா இருக்குது அப்படின்னு விட்டாங்க. அதை எடுத்து வச்சிடுறீங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி அந்த சட்டையை எடுத்து போடும்போது மறந்துடுவாங்க எல்லாரும். இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த சட்டை நீங்கள் எடுத்தது போட்டதே எடுத்ததா உங்கள் வீட்லேயே மறந்துடுவாங்க. திடீர்னு அடியில் கிடக்கும். எடுத்து போடும்போது என்ன ஆகுனா, பரவாயில்ல இந்த சட்டை சூப்பராக இருக்கே, என்னன்னு இது பழசு அப்படின்ற இது வரும்போது அதை ஞாபகப்படுத்துறீங்களா? 6 மாதம் கழிச்சு இதை மறைச்சி வச்சு டக்குன்னு எடுத்து போடும்போது புது சட்டையாக தெரியாது. சரி, எல்லாரும் சாக்கா இருப்பாரா? இல்லை இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அன்னைக்கு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னானே புதுசாக எடுத்துருக்காரு பாரு அப்படின்ற மாதிரி. சிலரெல்லாம் இப்போ தான் இவர் சட்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நல்ல சட்டை இப்போ தான் போடுறாரு போலன்னு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது பழைய சட்டை தான். அதை அயன் பண்ணி வச்சுருந்தது போடாமல் இப்போ எடுத்து போடுறாங்க. போடும்போது பார்க்குறவங்க உணர்ச்சி வசப்பட்டு விஜய் வந்தாருன்னா புதுசாக பண்ணுறாரு, தமிழ் தாய் வாழ்த்தை முன்னாடி கொண்டு வந்துட்டார் பாருங்க அப்படிங்கும்போது இந்த ஜென்ரேஷனுக்கு அது தெரியாது பழையது. இப்படிதான் இந்த சட்டையை இப்போ வாங்கினது தான் நினச்சிருப்பாங்க. இது பழைய சட்டையை எடுத்து போட்டு வந்திருக்காரு. அயன் பண்ணி வச்சது ரொம்ப நாள் அடியில் கிடந்திருக்கும், சிலது போய் எடுத்து போட்டிருக்காரு அப்படின்றது தான் உண்மை. ஆனால் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலேயே அவர் உருவாக்கின பாடலை பாடாமல் புறக்கணிச்சாங்க. ஏன் அந்த தைரியம் வந்து முதலமைச்சர் விஜய்க்கு வரல? இதில் என்ன தைரியம் வேண்டியிருக்கு? இவர்கிட்ட சொல்லிட்டா திடீர்னு ஒருத்தன் பாடுறான்னா போய் இவர் போய் பறந்தா நிறுத்த முடியும்? அவங்க பாடிட்டாங்க, அதுக்கு தான் இப்போ சட்டம் ஏற்றுறாரு. இனிமேல் யாரும் பாடக்கூடாது அப்படி. பொறுமையாக தான் எல்லாம் பண்ண முடியும். நினச்ச உடனே ஜம்ப் அடித்து போய் இது என்ன கில்லி படமா போய் ஜீப்பில் தூக்கிட்டு வராது. மெதுவாக தான் பண்ண முடியும். ஆனால் கவர்னருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, அவங்க தானே அது நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு என்ன இருக்குன்ற. முதலமைச்சர் விஜயை பொறுத்த அளவுக்கு எல்லாமே ஸ்லோவாக தான் போவார். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, இப்போ பாலா படத்தில் நந்தா படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த படத்தில் கடைசியில் என்ன சீன் வரும்? சாப்பாட்டில் விஷம் வச்சு சோழி யாரை கொள்வா? பக்கத்து வீட்டுக்காரங்க மகனை, பெத்த மகனையே விஷம் வச்சு ஒரு தாய் கொள்றான். அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் வந்து முன்னாடியே ஏன் அவன் சேட்டை பண்ணும்போது அடிச்சிருக்கலாம்ல, அவனை அப்பயே சண்டை போட்டுருக்கலாம்லாம் கேட்டிங்கன்னா, அந்த தாய் வெயிட் பண்ணும். எப்போ விஷம் வைக்கணும்னு தெரியுமா, அந்த மாதிரி விஷம் வச்சு கடைசியில் மொத்தமாக முடிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை, அது உதாரணமாக வச்சுக்கோங்க. சரி சரி சரி, புரியுதா? பல பேர் பல இது பண்ணியிருப்பான், அதுக்கெல்லாம் ஒரே மருந்து சட்டம் ஏற்றுனது, ஏற்றி காலி பண்ணிடுவார். சரி சரி, அந்த ஸ்டைல் தான் அவர் விஜய் ஸ்டைல். இல்லை, இது வந்து காவேரியில் அவர் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் அது பண்ணுவார். இனிமேல் தான் சிவகுமாருக்கு வைப்பார். ஓகே 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 ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு நீ வெயிட் பண்ணணும் எல்லாத்துக்குமே. சிவகுமார் இப்போ தயார் பண்ணிட்டு இருப்பார். ஆமாம், அவருடைய பாணியில் ஒரு அதிரடி திட்டத்தை தயார் பண்ணி கர்நாடகாவே தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு பிளான் பண்ணார். அதை வச்சு ரீல்ஸ் போட்டு பயங்கரமாக பண்ணார்.